ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப். நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் இன்செப்பரபிள் இன் ஹியூமன் லைஃப். ஹியூமன் லைஃப்லேருந்து நம்ம இன்செப்பரபிள் பிரிக்க முடியாது தான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். They are used by mankind or associated at all stage of life, right from one's birth to death. பர்த் டு டெத் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மேன்கைண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய மேனுவலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க, நம்மளுடைய பர்த்லேருந்து டெத் வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது. பாருங்கள், வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தேர் யூசஸ் இன் அவர் டெய்லி லைஃப் as follows. First one, hydrocarbons. So hydrocarbons means compound containing carbon and hydrogens are called hydrocarbons. Fuels like LPG, petrol and kerosene. ஸோ ஃபியூயல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அந்த கேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், கெரோசின், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஹைட்ரோகார்பன்ஸ் ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணுறோம். ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். நிறைய சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் ஹைட்ரோகார்பன்ஸை. ஸோ ஹைட்ரோகார்பன்ஸை நம்ம ரா மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் ஸ்டார்டிங் காம்பவுண்ட், அதிலிருந்து நிறைய சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸை டிரைவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாலிமரிக் மெட்டீரியல்ஸ் லைக் டயர், பிளாஸ்டிக், கண்டெய்னர். பாலிமரிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். டயர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், பிளாஸ்டிக் அண்ட் கண்டெய்னர்ஸ். ஆல்கஹால் as a solvent and antiseptic agent. ஆல்கஹாலை சால்வெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறோம், ஆன்டிசெப்டிக் ஏஜெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறோம். Solvent means dissolving medium. Antiseptic நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல்கஹால் ஆல்சோ used as a raw materials for various important synthetic materials. நிறைய சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் ரா மெட்டீரியல்ஸை ஆல்கஹால்ஸை யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆல்டிஹைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்டிஹைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மால்டிஹைட் as a disinfectant. Disinfectant means is a கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக எது யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார்மால்டிஹைட் யூஸ் ஆகுது. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். ஆல்டிஹைட் ஆல்சோ யூஸ்டு as a ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். கீட்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா as a solvent, டிசால்விங் மீடியம் ஆக்ட் ஆகுது. ஸ்ட்ரெயின் ரிமூவர், ஏதாவது ட்ரெஸ்ஸஸில் கரை இருந்துச்சு அப்படின்னா பெயிண்டிங்கெல்லாம் பட்டு கரை இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கீட்டோன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஈத்தஸ் இஸ் அனஸ்தட்டிக் ஏஜென்ட்ஸ். அனஸ்தட்டிக் ஏஜென்ட்ஸ்னால் மயக்கத்தை உண்டாக்குறதுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா அது ஹாஸ்பிட்டல்ஸில் அனஸ்தட்டிக் ஏஜென்ட்ஸாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா ஈத்தஸ் யூஸ் பண்ணுறோம். பெயின் கில்லர், வலி நிவாரணியாகவும் பயன்படுத்துகிறோம். ஸோ ஏதாவது பெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெயின் கில்லர் ஆயின்மெண்ட்டு, டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதில் எது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஈத்தர் மிக்ஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டர். ஆல் த குக்கிங் ஆயில்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் கண்டைன் எஸ்டர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா குக்கிங் ஆயில்ஸ்லேயும் லிப்பிட்ஸ்லேயும் என்ன இருக்குன்னா எஸ்டர் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட். ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆன் டாபிக். எக்ஸாமில் ஒரு டைம் கேட்டுட்ருக்க கொஷின் கவனிங்க. சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் இல்லையா, நம்ம டே டு டே லைஃப்பில் சோப் யூஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ், டெய்லி யூஸ் பண்ணுறோம். டிட்டர்ஜென்ட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்கலாம். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் ஆர் மெட்டீரியல்ஸ் தட் ஆர் யூஸ்டு பை அஸ் ஃபார் கிளீனிங் பர்பஸ். இல்லைங்களா, சோப்பு அண்ட் டிட்டர்ஜென்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இது ஒரு மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு பை அஸ் ஃபார் கிளீனிங் பர்பஸ், கிளீனிங்க்கோசரம் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் பியூர் வாட்டர் alone cannot remove the all type of dirt or any oily substance from our body or cloths and பாடியிலிருந்து ஆயில்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி வெறும் வாட்டரை வச்சு ரிமூவ் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, பாருங்கள். ஸோ சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் ஆர் மெட்டீரியல் தட் ஆர் யூஸ்டு பை அஸ் ஃபார் கிளீனிங் பர்பஸ் பிகாஸ் பியூர் வாட்டர் அலோன் cannot remove the all type of dirt or any oily substance from our body or cloths. பாடியிலேருந்தும் கிளாத்ஸில் இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருந்தும் ட்ரெஸ்ஸஸில் இருந்தும் ஆயிலி அண்ட்
டர்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாட்டர் மட்டும் போதுமானது கிடையாது. நம்ம இந்த க்ளீனிங் பர்பஸுக்கு சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணும்போது தான் க்ளீன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ், தே கண்டெயின். ஏன் நம்ம சோப்பையும் டிட்டர்ஜென்ட்டையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தே கண்டெயின் சர்ஃபேக்டன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, சர்ஃபேஸ் டென்ஷன், வாட்டரை சுற்றி நின்றுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டில் இருக்க சர்ஃபெக்டன்ஸ், அந்த சர்ஃபெக்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரியாக்ட் ஆகும், க்ளீனிங்க்கு யூஸ் ஆகும். பாருங்கள், தே கண்டெயின் சர்ஃபெக்டன்ஸ். எதுலலாம் இது இருக்குன்னா சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டில் இருக்குது. தே கண்டெயின் சர்ஃபெக்டன்ஸ் விச் ஆர் காம்பவுண்ட்ஸ் வித் மாலிகுல்ஸ் தட் லைன் அப் அரவுண்ட் வாட்டர் டு பிரேக் த சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? வாட்டரை சுற்றி அரவுண்ட் பண்ணிக்கிட்டு வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கிறது தான் இந்த சர்ஃபெக்டன்ட்டோட ஒர்க். ஓகேவா? இந்த சர்ஃபெக்டன்ட் எதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ போத் ஆஃப் தம் ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் கெமிக்கல் நேச்சர். சோப்புக்கும் டிட்டர்ஜென்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் நேச்சர் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். சோப் அப்படின்னு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சோப் இஸ் அ க்ளீனிங் ஏஜென்ட் that is composed of one or more salt of fatty acids. ஓகேவா? சோப் அப்படிங்கிறது என்னென்னா, soap is a cleaning agent that is composed of one or more salt of fatty acids. ஓகேவா? சோப்புங்கிறது என்ன அப்படின்னா க்ளீனிங் ஏஜென்ட் that is composed of one or more of salt of fatty acids. ஓகே, சால்ட் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸோட சால்ட்டு தான் வந்து என்னென்னா சோப்புன்னு சொல்கிறோம். Soap is a cleaning agent that is composed of one or more salt of fatty acids. Next one is a detergent. Detergent is a chemical compound or a mixture of chemical compound which is used as a cleaning agent also. They perform their cleaning actions in their certain specific conditions. Okay, ma'am. Detergent also a chemical compound. Detergent is a chemical compound or a mixture of chemical compound which is used as a cleaning agent. ஓகேவா? சோப்பை யூஸ் பண்ணுறோம் க்ளீனிங்க்கு, டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ரெண்டுமே க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். சோப்புங்கிறது என்னென்னா இஸ் அ க்ளீனிங் ஏஜென்ட் தட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் சால்ட் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோப் இஸ் அ க்ளீனிங் ஏஜென்ட் தட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், சால்ட் ஃபார்மில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட் இஸ் அ கெமிக்கல் காம்பவுண்ட் ஆர் அ மிக்சர் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் விச் இஸ் யூஸ்ட் இஸ் அ க்ளீனிங் ஏஜென்ட். க்ளீனிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம். தே பெர்ஃபார்ம் தேர் க்ளீனிங் ஆக்ஷன்ஸ் இன் தேர் சர்டைன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். ஓகே, ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இதில். ஃபர்ஸ்ட் ஒன் சோப். ஸோ explains what is soap, explain the types of soaps. ஓகேவா? சோப்னா என்ன, சோப்போட டைப்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் அ சோப். ஓகேவா? சோப் பாருங்கள். சோப் ஆர் sodium or potassium salt of sodium and potassium salt of some long chain carboxylic acids called fatty acids. Soap or sodium or potassium salt of some long chain carboxylic acids are called fatty acids. ஓகேவா? அதான் சோப். ஓகேவா? சோப் ஆர் சோடியம் அண்ட் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் சம் லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கால்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஃபேட்டி ஆசிட்ஸில் சம் சால்ட் ஆர் சோடியம் அண்ட் பொட்டாசியம் சால்ட் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ சால்ட்டு ஃபார்மில் ஆசிட் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் சோப். ஓகேவா? ஸோ ஒன் மார்க் கொஷின் கேட்பாங்க, டேஸ் ஆர் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஆர் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு கேட்பாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சோப். ஓகே, சோப் ஆர் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் சம் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஓகே, சோப் ரெக்கையர்ஸ் 2 மேஜர் ரா மெட்டீரியல்ஸ். சோப்பில் பார்த்தீங்கன்னா 2 ரா மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேட், செகண்ட் ஒன் இஸ் அல்கலி. சோப் ரெக்கையர்ஸ் 2 மேஜர் ரா மெட்டீரியல்ஸ், fat and alkali. Okay, first one, the alkali most commonly used in the preparation of soap is a sodium hydroxide. soap preparationலயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு யூஸ் ஆகிறது எதுனா சோடியம் ஹைட்ராக்சைடு தான் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா NaOH.
சரி நெக்ஸ்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆல்சோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு can also be used. Potassium hydroxide ஓட formula, the formula of potassium hydroxide is KOH. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சோப்பு தயாரிக்கணும்னா ரெண்டு மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ரெக்கையர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேட், செகண்ட் ஒன் இஸ் அல்கலி. ஸோ ரெக்கையர்ஸ் டூ மேஜர் ரா மெட்டீரியல்ஸ், ஃபேட் அண்ட் அல்கலி. ஓகே, அல்கலியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சோப்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பாருங்கள், a potassium based soaps creates a more water soluble product than sodium based soap. sodium based soap விட potassium based soap வந்து more வாட்டர் சாலிபிள் ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். வாட்டரில் சாலிபிள் ஆகிற ப்ராடக்ட்ஸை எது ஃபார்ம் பண்ணுன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணும், சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பை விட. ஓகே, சோடியம் சால்ட் மிக்ஸ் பண்ண சோப்பை விட. ஓகே, சரி, பேஸ்ட் ஆன் தேர் ஃபீச்சர்ஸ் there are two types of soaps. ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்ஸ் யூஸ் பண்ணுறோமா சோடியம் ஹைட்ராக்சைட்ஸை யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி soaps are classified into two types, hard soap and soft soap. hard soapனா ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், ஹார்ட் சோப் அப்படின்னா நம்ம வாஷிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஹார்ட் சோப். சாஃப்ட் சோப் அப்படின்னா நம்ம உடம்பு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், யூஸ்டு ஃபார் க்ளீனிங் த பாடி. ஓகே, பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஹார்ட் soap which are prepared by the saponification of oils or fats with caustic soda. ஓகேவா? எஸ், பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஹாட் சோப் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுவோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அல்கலிஸை யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். பாருங்கள், soap which are prepared by the saponification of oils or fat with caustic soda. Caustic soda is sodium hydroxide, okay, are known as hard soap. They are usually used for washing purpose. Washing purpose க்கு யூஸ் பண்ணுறோம். Soaps which are prepared by the saponification of oils or fats with the caustic soda, sodium hydroxide, are known as hard soap. They are usually used for washing purpose. ஸோ நம்ம க்ளீனிங் பர்பஸ் துவைக்கிறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஹாட் சோப்பில் எது மிக்ஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை மிக்ஸ் பண்ணி ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்டில் சோடியம் ஹைட்ராக்சைடை மிக்ஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். சோடியம் ஹைட்ராக்சைடை மிக்ஸ் பண்ணி சப்பானிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு ஹாட் சோப் கிடைக்குது. ஓகே, ஹாட் சோப் which are prepared by the saponification of oils or fats with caustic soda. Caustic soda means sodium hydroxide, are known as hard soap. So they are usually used for washing purpose. துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சாஃப்ட் சோப் ஸ்டூடெண்ட்ஸ். சாஃப்ட் சோப் அப்படின்னா நம்ம உடம்புக்கு போட்டுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சாஃப்ட் சோப். பாருங்கள், soap which are prepared by the saponification of oils or fats with potassium hydroxide. So formula of potassium hydroxide is KOH. நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பில் என்ன இருக்குது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா சஃபானிஃபிகேஷன் ஆஃப் ஆயில்ஸ் ஆர் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸை பொட்டாசியம் சால்ட்டோடு சேர்த்து சஃபானிஃபிகேஷன் பண்ணும்போது கிடைக்கிறதா சாஃப்ட் சோப். ஓகே, தே ஆர் யூஸ்டு ஃபார் க்ளீனிசிங் த பாடி. ஓகேவா, பாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு, உடம்பை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தது சோப் அண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப். ஓகே, வாட் ஆர் சோப் அண்ட் ரைட் த டைப்ஸ் ஆஃப் சோப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சோப்புங்கிற ஹெட்டிங்லேருந்து ஆரம்பித்து இந்த டைப்ஸ் ஆஃப் சோப் முடிகிற வரைக்கும் எழுதணும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?